தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி3. இந்த ஷோல காந்தி டாக்ஸ் அப்படிங்கிற தமிழ் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் ஸ்பெஷல் பிரீமியர் ஷோ போட்டிருக்காங்க. இந்த வீக்கெண்ட்ல இருந்து தியேட்டர்ஸ்ல அவைலபிளா இருக்கும். இந்த படம், இந்த படத்துல விஜய் சேதுபதி, அரவிந்த் சாமி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு தமிழ் படம் அப்படின்னு சொல்றதை விட ஒரு சைலண்டான ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். தமிழ்ல வந்த பேசும் படம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி டயலாகே இல்லாம எடுக்கப்பட்ட ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தினுடைய கதை வந்து பாத்தீங்கன்னா மும்பையில் நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. மும்பை அப்படின்னாலே ரெண்டு விதமான வித்தியாசமான மக்கள் இருப்பாங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பணக்காரங்களா இருப்பாங்க, இன்னொன்னு மிகப்பெரிய ஏழையா இருப்பாங்க. அப்படி மிகப்பெரிய ரொம்ப ஒரு அடித்தட்டு மக்களா வாழக்கூடிய ஒரு ஏழ்மையான நபரா இருக்காரு விஜய் சேதுபதி. இவரு தன்னுடைய அம்மாவோட தன்னுடைய லவரோட ஒரு லோக்கல் காலனில வாழ்ந்துட்டு இருக்காரு. இவரு தன்னுடைய அம்மாவையும் லவரையும் காப்பாற்றணும் அப்படின்னா இவருக்கு ஒரு வேலை தேவைப்படுது. அந்த வேலை வாங்கணும் அப்படின்னா இவருக்கு 50,000 பணம் தேவை. அதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்றாரு அப்படிங்கிறது ஒரு தனி பிளாட்டா போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இதற்கு நேர் எதிரா இருக்காரு அரவிந்த் சாமி. மிகப்பெரிய பணக்காரரா இருக்காரு. இவர் ஃபேமிலியில இவருக்கு யாருமே இல்லை, இவர் தனியா தான் இருக்காரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு மிகப்பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சிருக்காரு. சோ அதுல போக்கஸ் பண்றாரு. அது ஒரு ப்ராஜெக்ட் பண்றாரு. அந்த ப்ராஜெக்ட் பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்குது. அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு டவுன்ஃபால். சோ அந்த டவுன்ஃபால்ல இருந்து வெளியே வரதுக்காக அவர் என்ன மாதிரி விஷயங்கள் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் எந்த புள்ளியில இணையறாங்க, அதுக்கு பிறகு என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படிங்கறதா இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பத்தி அலசணும் அப்படின்னா ரெண்டு வித்தியாசமான மக்களை காட்டுறாங்க. ஒரு மிகப்பெரிய பணக்கார, ஒரு பரம ஏழை. இவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறத எக்கச்சக்கமா காட்டியிருப்பாங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதாவது பணக்காரனா இருந்தாலும் ஏழையா இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு காட்டின விதம் ரொம்ப நீட்டா இருந்துச்சு. அதே போல இந்த படத்துல போக போக அந்த கடைசியா ஒரு டென்ஷனை பில்ட் பண்ணிருப்பாங்க. ஒரு வீட்டுல எல்லாரும் இருப்பாங்க, அப்போ ஒரு சம்பவம் நடக்கும், அப்போ ஒரு மாதிரி ஒரு டென்ஷனா கொண்டு போயிருப்பாங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அதாவது டயலாகே இல்லாம 2.25 மணி நேரம் படத்தை கொண்டு போறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அது ரொம்ப நீட்டா இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருந்தாங்க. அதுக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த படத்தினுடைய மியூசிக் தான். ஏஆர் ரகுமான் இந்த படத்துல மியூசிக்ல பட்டையை கலக்கிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல இந்த படத்தினுடைய பெர்ஃபார்மன்ஸ் அரவிந்த் சாமியா இருக்கட்டும், விஜய் சேதுபதியா இருக்கட்டும், வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு பயங்கரமான ஒரு எஃபெக்ட் போட்டிருக்காங்க. ஒரு வித்தியாசமான படமா கொடுத்திருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இதெல்லாம் தாண்டி இந்த படத்துல ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. என்ன அப்படின்னா அதாவது செகண்ட் ஹாஃபுக்கு அப்புறம் இந்த ரெண்டு பேருடைய லைஃபும் ஒரு கட்டத்துல இணைய போகுது, ஒரு கட்டத்துல இணைவாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா அதை கொண்டு போன விதம் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருக்கலாம். சோ அது கொஞ்சம் சொதப்பல் இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு மாதிரி டென்ஷன் பில்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா, அங்க தேவையில்லாத சில விஷயங்களை கொண்டு வந்து இணைச்சிருப்பாங்க. அது ஒரு தேவையில்லாத விஷயமா இருந்துச்சு. மொத்தத்துல இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான படமா கொடுத்திருக்காங்க. பயங்கர எஃபெக்ட் போட்டுருக்காங்க. தாராளமா இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படத்துக்கு எம்டி3 கொடுத்த ரேட்டிங் 5.3. அடுத்த மாசத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.